வாங்க கொங்கு ஸ்டைலில் பொரி வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் ஸ்டைல் இது. பொரி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. என்னதான் நம்ம நாகரீகமான உணவெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸ்நாக்ஸு அடிக்கொருக்கா நான் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்குவேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், வெள்ளைப்பூண்டு வந்து 1க்கு 2 தட்டிக்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலுங்க. இந்த வரமிளகாய்க்கு பொதுவாக மோர் மிளகா போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்குது. அந்த பொரியோடு அந்த மோர் மிளகா சாப்பிட்டா நல்லாயிருக்கு. மோர் மிளகா இல்லைன்ட்டு நான் வரமிளகா போட்டேங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். இதெல்லாம் நல்லா போட்டு சிம்மில் வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு உப்பு போட வேண்டாம், பொரியில் உப்பு இருக்குது. இது கூடவே மஞ்சத்தூளும் மிளகாத்தூளையும் போட்டு அதையும் நல்லா வணக்கணும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா பொரியில் போட்டுருவாங்க அந்த 2 தூளையும். அப்படி போட்டிங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்று பிடிக்கும். அப்புறம் அதை ரொம்ப நேரம் வறுக்க முடியாது, கருகுன மாதிரி ஆயிரு பொரி. அதனால நம்ம பூண்டு கூடயே போட்டுறணும். நல்லா தாளிச்சிட்டு அடுத்தது பொரி போட்டு சிம்மில் வச்சிடணுங்க. அவ்வளவுதான், நம்ம பொரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து டீ வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நான் இது வேர்க்கடலை வந்து கடைசியில் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன். இது அப்படி தான் பச்சை வேர்க்கடலை வாங்கி நாங்கள் வறுத்து வச்சுக்குவோம். நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு விட்டது வேறு எதுக்கும் கிடையாதுங்க. அப்படியே சூடாக ஒரு டீயும் ஒரு வாய் பொரி டீயும் குடிச்சு பாருங்கள். செமையாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம பாரம்பரிய ஸ்நாக்ஸ் எல்லாம். எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம் நீங்களும். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.